Dinakina do da, dinakina do da, dinakina. ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் எஸ்பி விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து யானைமலை, அதாவது நரசிங்கம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய யானைமலைக்கு வந்திருக்கோம். ஸோ ஒன் டே ட்ரெக்கிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஓரளவுக்கு மேலே வந்துட்டுருக்கோம். பாதி தூரம் ஓரளவுக்கு வந்துட்டோம், தூரம் வந்துட்டோம். இப்போ ஸ்டார்டிங் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போக ஸ்டார்ட் பண்ணுறோம். சொல்கிற அளவுக்குலாம் படி சரியில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கல் மலைகள். இப்போ நம்ம வந்து யானைமலையில் ஒரு இனிஷியல் ஸ்டெப், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பிளேஸில் வந்து ரெஸ்டிங்காக உட்காந்துருக்கோம். ஸோ இந்த இடத்தோட இருக்கும் போது நம்ம யானைமலையை பற்றி கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். இந்த யானைமலையோட லென்த் எவ்வளோனா 4 கிலோமீட்டர். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னா 4 கிலோமீட்டர் வருது. இதோட அகலம் எவ்வளோனா 1 கிலோமீட்டர். இதோட ஹைட் எவ்வளோனா 600 மீட்டர். மோரார்லெஸ் இது ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் 1 to 1.5 hours ஆகுது. ஸோ நான் ஃபர்தராக கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு மேலே வரும்போது ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் என்ன இருக்குன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது இந்திய தொல்லியல் துறையிலேருந்து ஸ்டெப்ஸு, அதுக்கான மேலே ஏறுறதுக்கான வழிகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போனால் வந்து என்ன சொல்கிறதுனா ஸ்டெப்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்தராக மேலே ஏறிட்டுருக்கோம். முடியல, கொஞ்சம் ஏறினதுக்கே பயங்கரமாக மூச்சு வந்து இந்த இடத்துல. இம்பால செஞ்ச ஒரு படிக்கட்டு வச்சுருக்காங்கன்னா ஏறும்போது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஏறிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மேலே ஏறி வந்தோன்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா சமணர் இருக்கை. சமணர் இருக்கை அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, குருமார்கள் மாணவர்களுக்கு உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குற இடம். அதாவது இதுதான் அந்த படுக்கை. ஸோ இருக்கை. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் உட்காந்துப்பாங்களாம். ஸோ நம்மளாம் கால் மடிச்சு உட்காரக்கூடாது, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால கால் மடிச்சு உட்கார முடியாது. ஸோ இந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் மாணவர்கள் எல்லாருமே உட்காந்து அவர்கள்ட்ட பாடம் கற்றுக்கிட்ட இடம் தான் இந்த இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த இடத்துல பார்த்தா யார் அதிகமாக இருக்கான்னு பார்த்தா சமணர்கள், ஆஸ்விதர்களான்னு 2 இது இருக்குது. பட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தொல்லியல் துறை என்ன சொன்னால் சமணர்கள் தான் அதிகமாக அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சமணர்களாக அது 2வது நம்ம வரலாம். பட் ஆஸ் பர் ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்க, சமணர்கள் தான் அதிகபட்சமாக இருந்தாங்க. சமணர்கள் இந்த இருக்கையில் அமர்ந்து தான் மாணவர்களுக்கு பாடங்கள் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு இது சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபர்தராக மேலே போகலாம். ஸோ ஃபர்தராக நடந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன படிக்கட்டு மாதிரி தான். என் தம்பி ஏற சொன்னால் ஸ்பைடர்மேன் வாலெலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பைடர்மேன் ஏறதை பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வழிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஏறிட்டே இருக்கோம் நம்ம. ஸோ அந்த உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். ஏற கண்டினியூ பண்ணுறோம். திருப்பி கொஞ்சம் ரெஸ்டிங்க்கு அப்புறமேட்டு திருப்பி ஏற கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த மலை நான் சொன்ன மாதிரி 600 மீட்டர்ஸ் இருக்குது. லென்த் வந்து 4 கிலோமீட்டர்ஸ், அகலம் வந்து 1 கிலோமீட்டர். ஸோ இப்போ ஏறிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து யானைமலையில் முக்கியமான இடத்த பார்க்க போகிறோம். சமணர்கள் படுக்கை அப்படின்ற இடத்துக்கு மேலே வந்துட்டுருக்கோம். ஸோ சமணர்கள் படுக்கை அப்படின்னா என்னென்னா, குருமார்கள் மாணவர்களுக்கு இது கிளாஸ் எடுத்துகிட்டு, அதாவது ஓய்வு எடுக்கும் இடத்துக்கு பேர் தான் சமணர் படுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, மலையில் வந்து வெளியே எப்படி ஹீட்டாக இருந்தாலும் எப்பயுமே சமணர் படுக்கை இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஜில்லுன்னு தான் இருக்கும். சமணர் படுக்கைன்றது
1 2 3 சமணர் படுக்கை இருக்கு. ஸோ சமணர் படுக்கை அப்படின்றது என்னன்னா வந்து குருமார்கள் வந்து ஓய்வெடுக்கும் இடத்துக்கு பேர் சமணர் படுக்கைன்றாங்க. ஸோ இங்கே நம்ம ஆளுங்க இருக்காங்க போல இருக்கு. இங்கே எம்ஆர்கே, எஸ்ஏஜே, எஸ்எஸ்கே நிறைய பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. தங்கள் காதல் ஓவியங்களை வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் முக்கியமான மானிமெண்ட்ஸில் வந்து இது மாதிரி பண்ணுறது எனக்கு சரின்னு படலை. ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா ஒரு படுக்கை பார்த்தோம்ல, அதுக்கு வெளியே ஒரு கல்வெட்டு இருக்கு. ஸோ இந்த கல்வெட்டு தெளிவாக இல்லாத காலத்தில் நெட்டில் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இவ குன்றத்து உரையுள் பாத்தந்தான் ஏரி ஆரிதன் அதுவாகி ஆயிட்ட காயுமன். ஸோ இதை வந்து நான் கீழே வந்து டைப் பண்ணி போடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் வந்துட்டு, இவ குன்றத்து, இவ அப்படின்னா யானை அப்படின்னு, என்ன குன்றத்துனா மலை அப்படின்னு அர்த்தம். ஸோ யானை மலை 2000 வருடங்களுக்கு முடியாது. இந்த கல்வெட்டு எவ்வளோ வருஷம் முன்னாடினா 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மலையோட பேர் என்ன, யானை மலை அப்படின்றது தான். பாத்தந்தான் ஏரி ஆரிதன் அதுவாகி ஆரிட்ட காயுமன். ஸோ என்னன்னா பாத்தந்தான், அதாவது இந்த மலையை தந்தான். யார் தந்தா அப்படின்னா ஏரி ஆரிதன் அதுவாயி ஆரிட்ட காய்வன். ஏரி ஆரிதன் ஒருத்தரும் ஆரிட்ட காய்வன் அப்படின்னு ஒருத்தரும் கொடுத்துருக்காங்கன்றது இந்த கல்வெட்டு நமக்கு சொல்லுது. இப்போ நம்ம அதை பார்த்துட்டு ஃபோதராக மேலே ஏறிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு மேலே ஏறிட்டோம். மேலே என்ன இருக்குன்றதை போய் பார்க்கலாம். இந்த 3 பேர்த்த மேலே வாங்கடானா பயந்து போயிட்டு, ஆனால் என்னென்ன இது வர முடியலையே, பட்டன் வேணாம் பண்ணியே வச்சுக்கோப்பா. இங்கே பாருங்க, மினி ஸ்பைடர்மேன் பார்த்துருக்கீங்களா? இஸ் தட் ஸ்பைடர்மேன், இஸ் நேம் இஸ் பகவதி. இங்கே பாருங்க உட்காந்துருக்க பொசிஷனை பார்த்தீங்களா இல்லையா, எப்படி உட்காந்துருக்கானுங்கன்ட்டு. ஸோ இப்போ மலை ஏற போகிறோம். ஸோ இந்த நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன் இந்த மலை எப்படி இருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கல் எதுவுமே இது ஸ்டெப்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மலை மட்டும் தான். மலை அப்படியே ஏற மாதிரியே இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஓரளவுக்கு மேலே வந்துட்டேன் நான் படி ஏறி. திருப்பியும் ஃபுல்லாக மலையில் தான் ட்ரெக்கிங், ஃபுல்லாக மலை ஏறிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ ஒரே நிமிஷம் நான் மலையை திருப்பி காட்டுறேன். இதுதான் நான் ஏறி வந்த பாதை. ஸோ வந்து ஸ்டெப்ஸ் எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மலை தான். ஸோ மேலேருந்து நம்ம கொஞ்சம் மேலே வந்த பிறகு இந்த இடத்துக்கு பேர் என்ன, யானை கண்ணீர் சுனை. கண்ணீர் சுனை அப்படின்னா என்னன்னா வந்து யானையோட கண் பாதத்துக்கு நம்ம மேலே வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னா, நம்ம கீழே வந்து தண்ணி கொண்டு வந்து தண்ணீர் தீர்ந்து போச்சுன்னா இந்த இடத்துல நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கு பேர் என்ன, யானை கண்ணீர் சுனைன்னு சொல்கிறாங்க. யானையோட கண்கள் மாதிரி இருக்கனாலையும் இந்த தண்ணீர் நிறைய கிடப்பதுனால யானை கண்ணீர் சுனைன்னு. ஸோ இதுதான் யானை கண்ணீர் சுனை போட்டிருக்காங்க. யானை கண்ணீர் சுனைன்னு போட்டிருக்காங்க. ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க. இதான் யானை கண்ணீர் போனால் இதை தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த உள்ள தண்ணி தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியாக இருந்தது, இப்போ வந்து எப்படி மாறிடுச்சுன்னா மழை தண்ணிகள் தேங்கி தேவையில்லாத குப்பைகள் தெரியும், பிளாஸ்டிக்லாம் போட்டிருக்காங்க. அப்படி போட்டு வேஸ்ட் அந்த நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியாக மாற்றி வச்சுருக்காங்க. ஃபோதராக மேலே போகலாம். மேலே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம 3வது கட்டத்துக்கு வந்திருக்கோம். முதல் கட்டம் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா சமணர் படுக்கை பார்த்தோம். 2வது யானை சுனை, அதாவது யானையோட கண் இடத்த பார்த்தோம். 3வது ஃபோதராக நம்ம மேலே போயிட்டு இருக்கோம். வாங்க நம்ம மேலே போகலாம். இப்போ ஃபோதராக நம்ம அந்த மேலே ஏறி நடந்து போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். யானையோட மூக்கில் ஏறி நம்ம வந்து வால் பகுதிக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இருக்க இடம் வந்து யானையோட மத்தினா யானை நடுப்பகுதியில் இருக்கோம். நம்ம வந்து வாழை தாண்டிட்டோம். அதோட நடு உடம்பு முக்கால்வாசி உடம்பை தாண்டி இப்போ நடு உடம்புல வந்து நிற்கிறோம். ஸோ அது நம்ம ஃபர்தராக நிறைய பார்த்துட்டே இருக்கோம். ஃபர்தராக அப்படியே மேலே போய் இன்னும் நிறைய பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம அப்படியே ஃபர்தராக நடந்து வந்தோம்னா, ஸோ நீங்களே இந்த மலையை பாருங்கள். இந்த மலையை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே படிக்கட்டு கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மலை மட்டும்தான். ஸோ இந்த மலை இப்போ நம்ம ஏற போகிறோம். ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு என்ன சொல்லி ட்ரை பண்ண வரைக்கும் ஏற முடியல. ஸோ ஃபர்தராக நம்ம கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கூட இந்த இடத்துல தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாறை மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. சில செடிகள் இருக்குது. இது எத்தனை மெடிசன் செடி அப்படின்னு தெரில, மருத்துவ குணங்கள் இருக்க செடின்னு தெரில. பட் இங்கேருந்து பார்த்தா ஃபுல் மதுரை என்ன சொல்கிறது, ஃபுல் மதுரையுமே நம்மளால் கவர் பண்ண முடியுது. எல்லாமே இதில் தான் வர்றது. ஸோ நம்ம ஃபர்தராக இப்போ கீழே இறங்கலாம். இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு மேலே ஏறி கீழே இறங்கிட்டோம். ஸோ ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சரியான வசதிகள் ஏற முடியல. ஏன்னா மழை ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. மழை பெஞ்சிருக்காங்க, மழை ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ நம்ம ஃபர்தராக மேலே போகல. ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா வந்து கார்த்திகை தீபம், பௌர்ணமி அன்னைக்கெலாம் இங்கே வந்து விளக்கு போடுவாங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் மகர ஜோதி ஏற்றுறாங்கல்ல, அதே மாதிரி இந்த யானைமலையிலும் மாதம்
பௌர்ணமிக்கும் அது தொடர்ந்து வந்து கார்த்திகை தீபத்துக்குலாம் மேலே இது ஏற்றுறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பக்கம் இருக்கிறதா வந்து பிரத்திங்கேசியம்மன் கோயில் தெரியும் நினைக்கிறேன். பிரத்திங்கேசியம்மன் கோயில், அது கீழே இருக்கிற நரசிங்கம் கோயில். ஸோ இதான் மதுரையோட ஃபுல் மேப்பு. ஸோ வந்து நம்ம போயிட்டு மேலே கீழே வந்துட்டு இருக்கோம். நம்ம ஏறின பாதை திருப்பி இறங்க போகிறோம். அது நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஏறும் போது ஈஸியாக ஏறிட்டோம், இறங்கும் போது காலுகள்லாம் கிடக்குது நடுங்குது. ஏன்னா வந்து மழை இப்படி செங்குத்தாக இருக்கு. நம்ம ஏறும் போது ஈஸியாக அப்படி ஏறிடுறோம், இறங்கும் போது நான் வந்து ஸ்லிப் ஆகுது காலு, ஏறுறது ரொம்ப இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தாலும் இது மழை இறங்குறது ரொம்ப கஷ்டம்தான். ஓரளவுக்கு பாடியில் திடம் இருந்து ஆனால் ஏற முடியும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் ஏற முடியும். ஸோ ஃபர்தராக நம்ம கீழே வரலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கூட நடந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்த அப்படியே பார்த்துருப்பீங்க. ஸோ பெருசாக இந்த இடத்துல கூட்டம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஓரளவுக்கு இருக்குது, அப்படியே நடந்து போகலாம். பீஸ்ஃபுல்லாக இருக்குது. செம்ம காற்று, ஆனால் மேலே செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ நேரத்தில் கீழே இறங்குறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம கீழே அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே வந்துட்டோம், பாதி தூரம் வந்துட்டோம். போதரா வந்து கீழே இறங்கி போகும்போது நம்ம ஏறி வந்த பாதையே கீழே இறங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம மலைக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ மேலே இருந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ ஓரளவுக்கு நம்ம ஏறி போனோம், அதே பாதைக்கு கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம். தம்பிக்கெலாம் டப்பா டான்ஸ் ஆடிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள். ஏன்பா ஃப்ரேம்குள்ளே வாங்கப்பா. எங்கே இப்போ அவன் தனியாக நடந்து போவான் பாருங்கள். கேமரா ஃப்ரண்ட்டில் திருப்பி காட்டு. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சேர்ந்தோம். ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல வந்து இறங்கி 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. மேலே ஏறி ஏற்றது 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு. ஸோ வந்து இதோட